இன்கம் டேக்ஸ்ல ஒரு ஆபீசர் வந்து வெரி யங் பாய், எங்களுக்கெல்லாம் ரொம்ப யங், நான் சர்வீஸ்ல இருந்தபோது அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசர் இருந்தார். அவரு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ணும்போது தன்னுடைய சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இமீடியட்டா க்ளோஸ் பண்ணல. இப்ப நாங்களும் தான், நான் ஜல்பேர்ல இருந்தேன், வந்துட்டேன், அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு தான் க்ளோஸ் பண்றேன். அதுல ஒன்றும் அவசரம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு என்னன்னா, ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல இது வாங்கியிருந்தேன்னா, ஷேர் வாங்கியிருந்தேன்னா அந்த டிவிடெண்ட்லாம் அந்த அக்கௌண்ட்டுக்கு போகும். அதை மாத்துறதுக்கு வந்து டைம் எடுக்கும், எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணி எல்லாம் பலவித காரணங்களால அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணாம இருக்கும். இந்த பையன் வந்து இந்த ஆபீசர் வந்து அது மாதிரி க்ளோஸ் பண்ணாம இருந்தார். இவரால் பாதிக்கப்பட்ட குற்றவாளிகள் சில பேர் கூட்டு சேர்ந்து என்ன பண்ணாங்க, பீரியாடிக்கல் அந்த அக்கௌண்ட் பணம் போட்டாங்க. 20,000, 30,000, 40,000 போட்டு சிபிடிடி கடுதல். இவர் பயங்கரமான லஞ்ச ஊழல் கேள்வி அப்படின்னு சொல்லி சிபிடிடி வந்து அவருடைய நடவடிக்கை தெரியுங்கிறதுனால, அவர் எப்படிப்பட்ட நேர்மையான ஆபீசர் அப்படிங்கிறது தெரியுங்கிறதுனால அவரை இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. இது உடனடியாக அவர் மேல் நடவடிக்கை எடுக்கலாம். அவர் மேல அவர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. அவர்கிட்ட கேட்டாங்க, அவர் சொல்லி இந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணல சார், நான் யாரும் இப்ப அந்த அக்கௌண்ட்ல பணம் போட சொல்ல சார். அப்ப விசாரிக்கும் போது பேங்க்ல போய் விசாரிச்சு, இந்த நாட்டுல முழுமையான விசாரணை தான் எல்லா உண்மையும் வெளியில வரும். அப்போ எல்லா ஒரு 7-8 அக்கௌண்ட் கேஷ் போட்டுட்டாங்கன்னா 2-3 அவங்க கண்டுபிடிச்சாங்க இது வந்து இந்த மாதிரி வேணுமே பண்ணாங்க அப்படின்னு. இப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்ப இப்படி வேணுமே ஒரு நல்ல உலக குற்றவாளியை சித்தரிக்கிறாங்க. இது வந்து ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்றது, 100 குற்றவாளிகள் தப்பித்து விடலாம், தப்பிக்க விட்டு விடலாம், ஆனால் ஒரு நிரபராதியை தண்டிக்க கூடாது. அதுதான் சட்டம். ஆனா இவங்க இது வரைக்கும் வேற ஒன்றும் ஏடியோட நடவடிக்கை என்னன்னு சொல்லி மாறி மாறி இவங்க வந்து அடிச்சிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல. நீ ரவுடித்தனமா நடத்துற அப்படின்னே கேள்வி கேட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஏடி மூலமா கேஸ் ஆரம்பிச்சு ஒருத்தர் உள்ள வைக்கிறது கஷ்டம். இப்ப கோர்ட் வந்து தே வில் கோ பை எவிடன்ஸ், கிடைக்கிற சாட்சியங்களின் அடிப்படையில் தான் நீதிமன்றம் வந்து தன்னுடைய வழக்கு விசாரணை நடத்த முடியும். வந்து சொல்றாங்க, இந்த பாருங்க சார், நாங்க அவங்க அக்கௌண்ட்டை பார்த்துட்டோம், இத்தனை லட்சம் இருக்கு, அத்தனை லட்சம் இருக்கு, அவருடைய சொந்தக்காரரை பார்த்துட்டோம், அவருடைய அக்கௌண்ட்ல இருக்கு. ஏன் என்ன வேணாலும் சொல்லலாம் சார். அவருடைய மாமனாருடைய 2வது ஒய்ஃபுடைய ஓர்படியாளுடைய தம்பி மகன் இருக்க பாருங்க, அவங்க அக்கௌண்ட்ல இருந்து 40 லட்சம் ரூபாய் இருக்கு சார் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி சொல்லி அப்ப கோர்ட் வந்து இதெல்லாம் விசாரிக்கிற வரைக்கும் அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அரசியல்வாதி சார் வெளியில இருந்தா இவர் எல்லாத்தையும் கரைச்சிடுவாரு, அப்ப உள்ள வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா கோர்ட் வந்து என்ன சொல்லும், கோர்ட் என்ன சொல்ல முடியும், ஆமா அப்ப நீதிமன்ற விசாரிக்க நீதிமன்ற காவல வச்சிருக்க. இப்ப இவங்க நீதிமன்ற காவலுக்கும் காவல்துறை காவலுக்கும் எந்த வித்தியாசம் இந்த சட்டத்தில் இருக்குமான்னு எனக்கு தெரியல. 30 நாள் உள்ள இருந்தா போதும். இது வந்து எதிர்கட்சிகளுடைய குரல் வலையை நெரிக்கிற முயற்சி, வேற வார்த்தை இருக்கிறது.